ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு இடியாப்ப ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னடா இந்த கலரில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? வாங்க, நம்ம ராகி இடியாப்ப ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டயபிட்டிஸ்காரவங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி சாப்பிட்டு இடியாப்பம் போர் அடிச்சிருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் செஞ்சு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து நான் 1/2 கப் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இடியாப்பத்துக்கு தேவையான உப்பை இந்த தண்ணியிலே போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன், தூள் உப்பு. அப்புறம் வந்து இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெயோ இல்லை வேறு ஏதோ ஆயிலோ சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இடியாப்ப மாவு இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு கேவூர் மாவு எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் 2 டம்ளர் அளவு அளந்து எடுத்துக்கலாம். அதாவது நம்ம வந்து ராகியை வந்து களியாகவோ மற்ற எதுவோ செய்யும் போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடாத போது இந்த மாதிரி வேற மாதிரி ஒரு இடியாப்பமோ கொழுக்கட்டையாவோ நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதே டம்ளர்ல இப்போ 2 டம்ளர் நான் ராகி மாவு எடுத்ததுக்கப்புறம் அதே டம்ளர்லேயே அரை டம்ளர் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன், பச்சரிசி மாவு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த மாவை வந்து லைட்டாக வானலில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம், கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு. நம்ம வறுத்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தான் செய்யும் போது நல்லா வெந்து வரும் சாஃப்டாக. இப்போ நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கிறேன். அந்த அரிசி மாவும் கேவரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நான் வேறொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கிறேன் மாவை. ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம கொதிச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஒரு கரண்டியோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கிண்டத்துக்கு உங்களுக்கு பிடிமானத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு மத்துக்கட்டை எது இருந்தாலும் அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எடுத்தோடனே அதிகமாக ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நம்ம கை வச்சா ரொம்ப சுடும். அதனால ஒரு கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தண்ணியையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எடுத்தோடனே நிறையா தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம பிசையும் போது ரொம்ப கொலன்னு ஆகிடும் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு டோ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சுடும். நம்ம பச்சை தண்ணியில் கொஞ்சம் கையை நனைச்சிக்கிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு பரமாக இருந்து ஒரு சப்பாத்தி பதத்துக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீங்கள் இல்லைன்னா ஆற விட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து பக்கத்தில் வந்து பச்சை தண்ணி வச்சு கையை கொஞ்சம் நினச்சி இந்த அளவுக்கு நல்லா வந்து உருட்டி சாஃப்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா உருட்டி வச்சாச்சு. இப்போ இடியாப்ப கட்டையில் வந்து நான் வந்து எண்ணெய் தடவிக்க போகிறேன். எண்ணெய் தடவிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிழியும் போது கொஞ்சம் கஷ்டப்படாமல் ஈஸியாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ புளியறதுலையும் எல்லாத்துலேயும் உள்ளெல்லாம் நல்லா வந்து எண்ணெய் தடவிக்கிட்டேன். அந்த தட்டில் இந்த சின்ன தட்டு ஓட்டையை தான் நான் எடுத்திருக்கேன். அதில் அந்த மூடி போடுறதுல எல்லாத்துலேயுமே நான் வந்து எண்ணெய் நல்லா தடவி எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து கட்டை வச்சுருப்பீங்க, சில பேர் இந்த மாதிரி ஸ்டீலில் வச்சுருப்பீங்க. ஸ்டீலில் வச்சுருக்கவங்க எண்ணெய் தடவி நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக பிழியறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மாவு வந்து நம்ம ஒரு தேவையான அளவு கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி இப்போ இடியாப்ப இதுக்குள்ளே குழாய்க்குள்ளே நம்ம வச்சுக்கலாம்.
நான் இப்போ வந்து இட்லி பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேலே ஒரு துணி வச்சு நம்ம புழிஞ்சோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ஸ்மூத்தாக வருது. இதே மாதிரியே எல்லா பக்கமும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தட்டு இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் புழிஞ்சிக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும் போது கொஞ்சம் வேகும் போது நல்லாயிருக்கும், கெட்டியாகவும். இப்போ நான் எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பிழிஞ்சு வச்சிருந்த இடியாப்ப தட்டை இது மேலே வச்சிடலாம். குறைஞ்சது வந்து இது வேகிறதுக்கு வந்து 20 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள் 20 நிமிஷம் கழித்து நம்ம தட்டில் எடுத்து வச்சாச்சு, நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானதாகவும் கொடுங்க. இதுக்கு வந்து நீங்கள் சாம்பார் கூட சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் தான் வச்சுருக்கேன். எடுக்கும் போதே பாருங்கள் இவ்வளோ அழகாக வருது. உங்கள் வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியான இடியாப்பத்தை செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.